வீட்டுக்குள்ளே சிலைகளை வச்சு வழிபாடு செய்தல் கூடாது. நீ ஒரு ஃபோட்டோ பிடிச்சிருக்க, ஒரு பேப்பரில் வச்சுருக்க, செவுத்தில் மாட்டிருக்க, பார்க்குற, கும்பிடுற, அவ்வளோதான். அப்போ அங்கே இருக்கிறது யார்? உனக்கு ஒரு உருவம் தெரியணும். சிவனோ, பார்வதியோ, தேவியோ, லக்ஷ்மியோ, நாராயணோ, நரசிம்மனோ, யாரோ ஒரு உருவம் தெரியணும். பார்க்காம கும்பிட முடியல, அதுக்காக ஒரு ஃபோட்டோ வச்சுருக்கேன், அவ்வளோதான். அதை பார்த்து நீ கும்பிட்ற. அப்போ அதை பார்த்தா எதுவும் ஃபீலிங் இல்லையா? அவங்களுக்கெல்லாம் உணராதா? எப்படி ஃபீலிங் இல்லாமல் போகும்? உடனே உங்கள் வைஃப் ஞாபகம் வந்துச்சுன்னா மொபைல் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீலிங் வருது தானே? அப்பாவை இறந்து போயிட்டாரு, அவருடைய ஃபோட்டோ வீட்டில் மாட்டி வச்சுருக்கேன், ஏதாவது ஒன்றா போய் அப்பா கிட்ட அழுறதானே, என்னை இப்படி தனியாக விட்டு போயிட்டியாப்பான்னு கேட்குறதானே? அந்த மாதிரி தானே இதுவும். ஃபீலிங்லாம் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் பிரதிஷ்டை பண்ணலை. கோயிலில் உயிர் உண்டாயிருக்கிறது, இங்கே உருவம் மட்டும்தான் இருக்குது. உருவத்துக்கும் உயிருக்கும் சம்பந்தம் வேற வேற. உயிர் விட்டு போயிட்டா கூட உருவம் இருக்கும் ஒரு உடலில். அது எப்போ வரைக்கும்? மயானத்தில் போய் புதைக்கிற வரைக்கும் உருவம் இருக்கும். ஒரு 20 நாள் கழித்து எடுத்து பார்த்தோம்னா கூட செதஞ்சம் உருவம் இருக்கும். ஆனால் உயிர் அப்படி இல்லை. உயிர் இருக்கிற இடம் கோயில், உருவம் வேற, உயிர் வேற. அதுக்கு சம்பந்தப்படுத்தவே முடியாது.